guys, welcome back. நம்ம வருஷத்தின் முதல் நாள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ ரியாக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஃபால் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு நடிகர்களோடது பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அதை பண்ணலாமே அப்படின்னு எடுத்து வைக்கும்போது சப்ஸ்கிரைபரும் ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. இந்த ஃபால் அண்ட் ரைஸ் வந்து தளபதியோடது பண்ணுங்க அப்படின்னு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் தளபதியோடது தான் பண்ணுறதுக்கு இப்போ பெர்ஃபெக்ட் டைம். ஜனநாயகன் வருது, அதை இப்போ இது வந்து இப்போ இந்த வாரம் ஜனநாயகன் வாரம்ங்கிற மாதிரி இருக்கும். அதனால வருஷத்தின் முதல் நாள் அவரோட ரைஸ் அண்ட் ஃபால் கிடையாது, ஃபால் அண்ட் ரைஸ். ஃபால் பண்ணி அதுக்கப்புறம் அவரோட ரைஸ், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் தளபதி விஜய். ஸோ இதான் தளபதியை பற்றி வீடியோ பார்க்கறதுக்கு உகந்த நேரம். அதனால் நம்ம இன்னைக்கு தளபதியோட ஃபால் அண்ட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 16 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வருஷத்துக்கு முன்னாடி தளபதி விஜயோட கடைசி படம் இந்த வருஷம் 2025 ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவர் படமே நடிக்க மாட்டார்னு சத்தியமாக நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். 5 இல்லை 10 இல்லை சுமார் 30 வருஷமா ஒரு ஆக்டர் டாப் டயரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. பல போராட்டங்கள், பல அவமானங்கள், ஏகப்பட்ட விமர்சனங்கள்னு தாண்டி இன்னைக்கு தளபதி விஜய்க்கு தானா சேர்ந்த அசையா படையே அவர் பின்னாடி இருக்கு. சினிமா குடும்பத்தில் பிறந்த விஜய் அவங்க அப்பா டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களோட படத்தில் சின்ன வயசுலேயே சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு விஜய். 1984 கேப்டனோட வெற்றி படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடிச்சுட்டு வந்த விஜய் ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு தலைவரோட அண்ணாமலை படத்தில் வர ஐகானிக் சீனான சேலஞ்ச் பண்ணுற சீனை நடிச்சு காமிச்சாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி மிகப்பெரிய தலைவரோட ஃபேனுன்னு. அந்த சீனை HSL அப்படியே நடிச்சு காமிச்சாராம் விஜய். அதுலேருந்து தான் விஜய்க்குள்ள ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருந்தாரு எஸ்.ஏ. சந்திரசேகர். 1992 18 வயசுலேயே விஜய் நாளே திருப்பன் படத்தில் சின்ன வயசுல அவர் நடிக்கும் போது 10 வயசு, இந்த ஹீரோவா ஃபர்ஸ்டா நடிக்கும் போது 18 வயசு 92ல். கைஸ் யோசிச்சு பாருங்க, அண்ணாமலையெல்லாம் வரும்போது சூப்பர் ஸ்டார் இவ்வளோ பெரிய ஒரு பவர். ஸோ அப்போ அப்படி ஒரு பவரில் இருக்கிற ஒருத்தரோட டயலாகை பேசி காட்டி நான் நடிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி உள்ளே வந்தவர் இன்னைக்கு அவரோட லெவலுக்கே போட்டியில் வந்து நிற்கிறது வந்து பெரிய விஷயம். ஒரு 30 இயர்ஸில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அந்த படம் ஃப்ளாப் மட்டும் ஆகாம அப்போ அவரோட லுக்கை வச்சு நிறைய பேர் பேசினாங்க. இந்த மூஞ்சியை தான் காசு கொடுத்து நாங்கள் பார்க்க வந்தோமா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர். ஐயா அதே மூஞ்சியை தான் ஐயா மலேசியாவில் அவ்வளவு காசு கொடுத்து லைனில் நின்று பார்த்தாங்க எல்லாரும் வந்துச்சு. 1993 பீக்ல இருந்த கேப்டனோட சேர்ந்து நடிச்சா நமக்கு எதாவது ரெகக்னேஷன் கிடைக்கும்னு விஜய் அவர் கூட சேர்ந்து செந்தூர பாண்டி படம் பண்றாங்க. அந்த படமும் அவருக்கு எதையுமே சேர்த்து கொடுக்கல. கேப்டனுக்கும் டைரக்டர் சந்திரசேகருக்கும் இருந்த நல்ல பாண்டிங்னால இந்த படத்தை ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த். 1994 ரிலீஸ் ஆன ரசிகன் படத்துல தான் விஜய்க்கு இளைய தளபதினு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இளைய தளபதி அவரோட ஃபர்ஸ்ட் பாட்டை பாடுறாரு அந்த படத்துல. 1995 இளைய தளபதிக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுது. தேவா, ராஜாவின் பார்வையிலே, விஷ்ணு, சந்திரலேகா. விஷ்ணு படம் இட்டாச்சோ இல்லையோ, பட் அந்த படத்துல தளபதி பாடின பாட்டு பட்டே கிளப்பிடுச்சு. பட் இந்த 4 படமுமே தளபதிக்கு எந்த ஒரு பிரேக்காகவே அமையல. 1996 தளபதிக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக, வசந்த வாசல், மாண்புமிகு மாணவன் அண்ட் செல்வா. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல தான் இந்த வைரல் மியூசிக் வந்துச்சு. அடுத்ததாக ரிலீஸ் ஆனால் பூவே உனக்காக படம் தளபதி 5 வருஷமா எதை எதிர்பார்த்து இருந்தாரோ அந்த சக்ஸஸை கொடுத்துச்சு. பூவே உனக்காக படம் தளபதிக்கு மிகப்பெரிய பிரேக்காக அமையுது. இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் அதே வருஷம் ரிலீஸ் ஆன மிச்ச படங்கள் தளபதிக்கு எதுவுமே சேர்த்து கொடுக்கல, ஒரு சுமாரான படங்களாக தான் அமையுது. 1997 காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதைன்னு தளபதிக்கு அந்த வருஷம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்தை தவிர மிச்ச 3 படம் லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர் தளபதிக்கு டீசென்ட்டான ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் படமா அமையுது. நேருக்கு நேர் படத்துல சூர்யாக்கு காதலுக்கு மரியாதை டீசென்ட் சக்ஸஸா? அது பெரிய சக்ஸஸ் ஆகலையா? அப்போ என்ன சார், முன்னாடி தலையை தான் அந்த ரோலுக்கு கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஷூட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் அஜித்குமாருக்கும் டைரக்டர் வசத்துக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுனால தலை அந்த படத்தை விட்டு ட்ராப் ஆகுறாரு. அந்த சான்ஸ் தான் சூர்யா கிட்ட போய் சூர்யாவுக்கு ஃபர்ஸ்ட் படமாக அமையுது நேருக்கு நேர். அதே வருஷம் ரிலீஸ் ஆன காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் செகண்ட் பிளாக் பஸ்டர் படமாக அமையுது தளபதிக்கு. காதலுக்கு மரியாதை படத்தில் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஷாலினி தமிழில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. டைரக்டர் ஃபாசிலோட மலையாள படம் அந்நியத்தி பிரபு, கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறானான்னு தெரில, அந்த படத்தோட பயங்கர சக்ஸஸ்னால தான் தமிழ்லையும்
தெலுங்குலையும் ரீமேக் பண்றாங்க. தமிழ்ல காதலுக்கு மரியாதை படமா ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு தான் தளபதிக்கு அந்த வருஷம் கலைமாமணி அவார்ட் கொடுக்குறாங்க. 1998 நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், நிலைவை வாணும் 3 படம் ரிலீஸ் ஆகுது. காதலுக்கு மரியாதை படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் தளபதிக்கு இந்த 3 படமுமே பேக் டு பேக் கமர்ஷியல் சக்சஸா அமைது. தளபதி மக்களோட நம்பிக்கையை பிடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. 1999 டைரக்டர் எழிலோட ஃபர்ஸ்ட் படம் துள்ளாத மனமும் துள்ளும் ரிலீஸ் ஆகுது. தளபதிக்கு இன்னொரு பிளாக் பஸ்டர் படமா அமையுது. கண்டினியூஸா இட்டு கொடுத்திருந்த தளபதிக்கு அதே வருஷம் ரிலீஸ் ஆன என்றென்றும் காதல், நெஞ்சினிலே, மின்சார கண்ணா படங்கள் பெருசா சொல்ற அளவுக்கு அமையல. சுமாரான ரொம்ப பிடிக்கும். 2000 எஸ்.ஜே. சூர்யாவோட பிளாக் பஸ்டர் வாலி சக்சஸ்க்கு அப்புறம் தளபதியோட சேர்ந்து குஷி ரிலீஸ் ஆகுது. தலைக்கு எப்படி சக்சஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி இங்க தளபதிக்கு ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸை கொடுக்குறாரு எஸ்.ஜே. சூர்யா. குஷியில பல சீன்ஸ் ஐகானிக்கா அமையுது. நினைத்தேன் வந்தாய் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அதே டீம் திரும்ப சேர்ந்து பிரியமானவளே அதே வருஷம் ரிலீஸ் ஆகி இன்னொரு சக்சஸா அமையுது தளபதிக்கு. பவித்ரா பந்தம்னு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் பிரியமானவளே. இந்த டைம்ல தான் விஜய் கொக்கோகோலாவோட பிராண்ட் அம்பாசடரா ஆகுறாரு. 2001 விஜய் அண்ட் சூர்யா காம்பினேஷன்ல 2வது படமா ரிலீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். தளபதி எதெல்லாம் தொடுறாரோ அதெல்லாம் ஹிட் ஆகுற மாதிரி இந்த படமும் பிளாக் பஸ்டர் படமா அமையுது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடி சீன்ஸ் எவர் கிரீன் ஐகானிக் காமெடி சீன்ஸா அமையுது. இன்னைக்கும் நம்ம சலிக்காம பார்த்துட்டு தான் இருக்கோம், மீம்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். டைரக்டர் சித்திக்கோட மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை தான் தமிழ்லயும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அங்க ஹிட்டான மாதிரி இங்கேயும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அதே வருஷம் இன்னொரு ரீமேக் படமா தம்முடு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல பத்ரி ரிலீஸ் ஆகுது. பத்ரி படம் ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆகுது தளபதிக்கு. நம்ம எல்லாருமே மோட்டிவேஷனுக்கு ஒரு தடவையாச்சும் லைஃப்ல இந்த பாட்டை கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். அப்போ எல்லாம் அது என்னன்னே தெரியாது. அந்த டியூனுக்கு அந்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம பண்ணுறது இப்போதான் அது என்னன்னு புரியுது. அப்போ சத்தியமாக புரியாது. ஆனால் கேட்க நல்லா இருக்க, முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கிது இல்லை அப்படின்ட்டு சும்மா அப்படி உளறிக்கிட்டே தெரியுது. எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கீங்க? அதே வருஷம் ஷாஜகான் படம் தளபதிக்கு ரிலீஸ் ஆகி ஹேட்ரிக் கிட்ட கொடுக்குது. மின்னலை பிடித்து, மெல்லினமே, அச்சோச்சோ புன்னகை, சரக்கு வச்சிருக்கேன்னு ஆல்பம் கிட்ட கொடுக்குது ஷாஜகானோட சாங்ஸ். இந்த சாங்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. 2002 தமிழன் ரிலீஸ் ஆகுது. பெரிய சக்சஸா அமையாட்டியுமே ஆவரேஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ட கொடுக்குது தமிழன் படம். இந்த படத்துல தான் மியூசிக் டைரக்டர் டி இமான் 19 வயசுல டெபியூ பண்றாரு. தளபதி வின்சென்ட் சில்வாவோட திரும்ப சேர்ந்து யூத் பண்றாங்க. யாருக்கு 19 வயசு? இமானுக்கா? அப்போ 19 வயசுனா 2000 எவ்வளோ? 2003 19 வயசு அவருக்கு. அப்போ என்ன சார் சொல்றீங்க? மக்களோட ஃபேவரட் படமா இருக்கு இன்னைக்கும். சிறு நவ்வுதோன் தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் யூத். சக்கரை நிலவே பாட்டை கேட்காத லவ் ஃபெயிலியரே இல்லை. ஆல் தொட்டா பூபதியில சிம்ரனை சைட் அடிக்காதவங்களே இல்லை. இந்த படத்துல தான் தலைவன் மிஷ்கின் ஃபர்ஸ்ட் டைம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது பகவதி. படம் ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ வடிவேலோட காமெடி சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. 2003 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வசீகரா. இன்னொரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கா வந்த வசீகரா சரியா அமையல தளபதிக்கு. ஏன்னா அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு விக்ரமோட தூள். அதே வருஷம் ரிலீஸ் ஆன புதிய கீதையும் சரியா போகல, பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் ஆச்சு அந்த படம். ரொமான்டிக் ஹீரோவாகவே பார்த்துட்டு இருந்த தளபதியை வேற ஒரு மாஸ் ஜோன்குள்ள கொண்டு வந்து திருமலை படம். திருமலை அந்த வருஷத்தோட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. திருமலை தளபதிக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்டா அமையுது. தளபதியோட கேரக்டர், லுக், ஆக்ஷன் வேற ஒரு டைமென்ஷனை பார்த்தோம். 2004 உதயா படம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தளபதிக்கு ஒரு அட்டர் ஃபிளாப்பை கொடுக்குது. அந்த ஃபிளாப்பை மறைக்கிற மாதிரி அடுத்த மாசமே ரிலீஸ் ஆகுது கில்லி. கில்லி எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 20 வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம் ரீ ரிலீஸ் ஆகி ஹையஸ்ட் கிராசிங் ஃபார் ரீ ரிலீஸ் படம்னு டைட்டானிக் படத்தோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுச்சு கில்லி. தூள் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் இனிஷியலா விக்ரமன் ஜோதிகாக்கு கில்லியை கொண்டு போறாரு டைரக்டர் தரணி. அதுக்கப்புறம் தலைக்கிட்டே கேட்டிருக்காங்க. தலை தெலுங்கு படத்தோட ரீமேக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அதை விட்டுட்டாரு. அப்புறம் தான் விஜய் அண்ட் த்ரிஷாக்கு அமையுது கில்லி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தளபதிக்கு அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசிங் படமா அமையுது கில்லி. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய ஓம் மேல வை, ஜெயிக்கலாம். பிளாக் பஸ்டர் கில்லிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன மதுரை படம் எதிர்பார்க்காத ஃபிளாப்பா அமையுது தளபதிக்கு. அகைன் அந்த ஃபிளாப்பை சரி கட்டுற மாதிரி 2005 பொங்கலுக்கு திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த டைம் சொல்லி வச்சு தூக்கின மாதிரியே மிஸ் ஆகாம பொங்கல் வின்னரா ஆகுது திருப்பாச்சி படம். அந்த ஒரு சீசன் இருக்குங்க, அது எனக்கு இன்னும் ஞாபகம். ஏன்னா அப்போ வந்து நாங்கெல்லாம் டீனேஜ் பசங்களாம். டீனேஜில் அதை விட சின்னக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு இது தனியாக வெளியே போகிற அளவுக்கு வந்தால் டீனேஜ் தான். அப்போ பார்த்தா
கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி. அப்போ மதுரை ஃப்ளப்பான்லாம் தெரியாது. விஜய் படம்னா நல்லா இருக்கும்னு மதுரையும் ஹிட்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம். அடுத்தடுத்தா வருது. அந்த எஃப்டிஎஃப்எஸ் போகிற எங்களுக்கு எஃப்டிஎஃப்எஸ் போகிற அந்த பழக்கமெல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே இந்த ஆளு தான். எஃப்டிஎஃப்எஸ்க்கு வாங்க வந்தால் அப்படி தான் இருக்கும்னு அதை பழக்கி விட்டதே தளபதி தான். கில்லி எல்லாம் அது சில பேர் சொல்லுவாங்கல்ல, திஸ் இஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் இமோஷன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எந்த படம் தியேட்டருக்கு வந்தாலும் அது இப்போ ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ வந்து இந்த திருப்பாச்சி, சிவகாசி, கில்லி இது மூணும் எனக்கு அது படமாக இல்லை, அந்த வயசில் அந்த அறிவுக்கு இருந்த ஒரு இது வந்து என்னென்னா அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இமோஷன் மாதிரி. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த தியேட்டருக்கு போவோம், தனியாக போகிற டைம் ஸ்டார்ட் ஆகலை, யாராவது கூட வருவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்படி பார்க்கும்போது போகிறது, பார்க்குறது, தியேட்டரில் கத்துறது அப்படி இப்படின்னு செமையாக இருக்கும். மெயினாக இவரோட அந்த பாட்டுகள், டான்ஸு அதுதான் இப்போ ஆசையாக இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் என்னென்னா, நாங்கள் என்ன படம் அது, அந்த தங்கச்சி படம் திருப்பாச்சியா, திருப்பாச்சிலேருந்து தங்கச்சி சென்டிமெண்ட். திருப்பாச்சி படம், அந்த தங்கச்சி படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எனக்கு எக்ஸாம். அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம். நாங்கள் சண்டே போய் படம் பார்க்குறோம், மண்டே வந்து எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, இங்கிலீஷ் எக்ஸாம். அதில் வந்து சொல்கிறாங்க ஒரு எஸ்ஏ எழுதுங்க அப்படின்னு 3 டாபிக் தந்தாங்க. நீங்கள் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு படம் ஏதாவது ஒரு உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன ஏதாவது படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஏதாவது டாபிக் கொடுத்தாங்க. நம்ம அப்போயெல்லாம் வெளிநாடுனா என்னன்னே தெரியாது. 3வது டாபிக் என்னன்னு புரியலை, நேற்று தானே ஒரு படம் பார்த்தோம் எழுதுவோம் அப்படின்ட்டு. அவங்க கேட்டது என்ன, அந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நேற்று தான் இந்த படம் பார்த்துருக்கோம், மைண்டு பூரா இருக்கிறதுனால படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி படம் கதையவே எழுதி வச்சிட்டேன். என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த அது வந்து கிட்டத்தட்ட 10 மார்க் கொஸ்டின். அது எனக்கு அதுக்கு 6 கிடைச்சிதுங்க. படக்கதை எழுதி வச்சதுக்கு அந்த எஸ்ஏக்கு 10க்கு 6 வாங்கி கொடுத்தாரு தளபதி. எப்படி டைரக்டர் பேரரசுக்கு ஃபர்ஸ்ட் படமே பிளாக் பஸ்டராக அமையுது திருப்பாச்சி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எஸ்.ஏ. சந்திரசேகர் டிரெக்ஷனில் ரிலீஸ் ஆன சுக்ரன் படத்தில் விஜய் எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருப்பாரு. அந்த படம் சரியாக போகலை. ஒரு நல்ல விஷயம், அந்த படத்தினால என்ன நடந்துச்சுன்னா மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது சச்சின். சச்சின் எல்லாரோடைய ஃபேவரட் படமாக இருக்கு இன்னைக்கும். சந்திரமுகி கூட ரிலீஸ் ஆன ஒரே காரணத்தினால மட்டுமே அப்போ சச்சின் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. என்னதான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே சச்சின் படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் தளபதியை சச்சின்ல பார்த்த மாதிரி வேற ஒரு படத்துல பார்க்க மாட்டோமான்னு நம்ம ஏங்கிட்டு தான் இருக்கோம். சச்சின், ஷாலினி பேரை எப்பவுமே மறக்க மாட்டோம். திருப்பாச்சியோட சக்சஸ்க்கு அப்புறம் திரும்ப தளபதி டைரக்டர் பேரரசோட சேர்ந்து அவரோட கமர்ஷியல் மசாலா ஃபார்முலால இன்னொரு படம் சிவகாசி. பேரரசோட கமர்ஷியல் ஃபார்முலா இன்னொரு டைம் சக்சஸ் ஆயிடுச்சு. 2006 திருமலை டீம் அகைன் சேர்ந்து தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி ஆதி ரிலீஸ் ஆகுது. சிவகாசியோட சக்சஸ்க்கு அப்புறம் இந்த படம் ஒரு ஃபெயிலியரா அமையுது. 2007 இன்னொரு ரீமேக் படமா ரிலீஸ் ஆகுது போக்கிரி. இந்த டைம் மிஸ் ஆகாம மொத்தத்தையும் தட்டி தூக்குது போக்கிரி படம். பிரபுதேவாவோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் டெபியூட்டா அமையுது தமிழ்ல போக்கிரி. படத்துல வடிவேலுவோட காமெடி சீக்வன்ஸ் இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அதே வருஷம் ரிலீஸ் ஆன அழகிய தமிழ் மகன் படம் போக்கிரியோட பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஃபிளாப்பா அமையுது தளபதிக்கு. 2001ல இருந்து 2007 வரை ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா தான் இருந்திருக்கு தளபதிக்கு. பிளாக் பஸ்டர் ஒரு பக்கம், ஃபிளாப் ஒரு பக்கம்னு மாறி மாறி தான் வந்திருக்கு. 2008ல இருந்து 2010 தளபதிக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபால்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷங்கள்ல ரிலீஸ் ஆன படங்கள் குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா. தளபதிக்கு 50வது படமா சுறா அமைஞ்சதுலாம் ஒரு பெரிய பேட் லக்னஸ். நிறைய பேருக்கு அந்த மைல்கல் இருக்கும்ல, 25வது படம் 50வது படம்னு ஒரு பெரிய அப்போ எல்லாம் அந்த இளைய தளபதிங்கிறது ஃபேமஸ் ஆகிடுச்சு கில்லிக்கெல்லாம். அப்புறம் 50வது படம் ஹெவி மார்க்கெட்டிங்கில் அப்படி போகுது. ஒரு ஹீரோவுக்கு 50வது படம் ஊற்றிக்குதுங்க. ஊற்றுதுன்னா தாறுமாறா ஊற்றிக்குச்சு. நிறைய பேர் அப்போ சொன்னாங்க அவ்வளோதான் 50வது படமே ஒரு ஹீரோவுக்கு வரலன்னா இனி அவ்வளவுதான்னு. ஆனால் அதுக்கு அப்புறம் தாங்க இவருக்கு ஸ்டார்ட்டே ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பேங்கபிள் ஹீரோவாக மாறினார். 100 crores அடிக்கிறது அது இதுன்னு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் ஹீரோஸ் லிஸ்ட்டில் போய் சேர்ந்தார்.
காவலன் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சித்திக் எப்படி அவரோட மலையாளம் படம் ஃப்ரெண்ட்ஸையே தமிழ்ல ரீமேக் பண்ணாரோ அதே மாதிரி அவரோட மலையாளம் படம் பாடிகார்டை தமிழ்ல காவலனா பண்றாரு. கண்டினியூஸ் ஃபால்க்கு அப்புறம் காவலன் ஒரு பிரேக்கா இல்லாட்டியும் ஒரு ஓப்பா அமைது தளபதி. அதே வருஷம் வேலாயுதம் தளபதியோட மாஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ல இன்னொரு படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தளபதிக்கு ஒரு கமர்ஷியல் சக்சஸ் கொடுக்குது வேலாயுதம். 2012 தளபதியோட ரீ என்ட்ரினே சொல்லலாம். நண்பன் துப்பாக்கின்னு பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் ரிலீஸ் ஆகுது அந்த வருஷம். நண்பன் என்னதான் 3 இடியட்ஸோட ரீமேக்கா இருந்தாலும் டைரக்டர் சங்கர் ஒரு பக்கம் தளபதி ஒரு பக்கம் ப்ராஜெக்ட் உள்ள வந்தோடனே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுது. படமும் எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வருஷமா தளபதியை ஆக்ஷன் மசாலாலே பார்த்துட்டு வசத் சிங் பசபுகன்னு ஒரு டிஃபரெண்டான கேரக்டர்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. சங்கர் எங்கேயுமே சொதப்பாம பக்காவான கேஸ்ட் அண்ட் க்ரூவோட நண்பன் அவரோட ஸ்டைல்ல பக்காவா டெலிவர் பண்ணியிருந்தாரு. தளபதியோட கம்ப்ளீட் ஃபால்க்கு அப்புறம் நண்பன் ஒரு கம்பேக்கை கொடுத்துச்சு. அதே வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது தளபதியோட துப்பாக்கி தளபதியோட கெரியர்லயே முக்கியமான படமா ஆகுது. எப்படி நண்பன்ல வேற ஒரு விஜயை பார்த்தோமோ இதுல அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா வராரு ஜெகதீஷா. தளபதியை மாசா பார்த்திருக்கோம், ரொமான்டிக்கா பார்த்திருக்கோம், காமெடி பண்ணி பார்த்திருக்கோம். துப்பாக்கியில மாசா கிளாஸா இதுக்கு முன்னாடி பார்க்காத விஜயை ஒன்னு காமிக்கிறாரு ஏஆர் முருகதாஸ். இப்படி தலைக்கு ஒரு தீனா கொடுத்தாரோ இங்க தளபதிக்கு ஒரு துப்பாக்கி. ஒருத்தர் மேல ஏறி வராருன்னு தெரிஞ்சாலே அமுக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி துப்பாக்கி படத்தோட போஸ்டர் ரிலீஸ்ல இருந்து படம் ரிலீஸ் வர ஏகப்பட்ட பிரச்சனை படத்துக்கு வந்துச்சு. பட் எத்தனை பிரச்சனை வந்தாலுமே துப்பாக்கியோட சக்சஸை யாராலுமே தடுக்க முடியல. மதராசப்பட்டினம் படம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போன தளபதி ஏஎல் விஜய் கூப்பிட்டு நம்ம படம் பண்ணலான்னு சொல்றாரு. அப்படி அமைஞ்சது தான் தலைவா படத்துக்குமே ஏகப்பட்ட ரிலீஸ் பிரச்சனை வந்துச்சு. எல்லா பிரச்சனை தடங்கள் எல்லாத்தையுமே தாண்டி ரிலீஸ் ஆன தலைவா படம் எதிர்பார்த்த சக்சஸை கொடுக்கல, ஒரு ஆவரேஜான படமா தான் அமைஞ்சது தலைவா. 2014 தளபதி ஸ்டைல்ல தளபதி ஃபேன்ஸ்க்காகவே ஒரு படம் ஜில்லா. அதே வருஷம் துப்பாக்கியோட சக்சஸ்க்கு அப்புறம் ஒன்னா சேர்றாங்க கத்திக்கு ஏஆர் முருகதாஸும் தளபதியும். ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன கத்தி படம் எல்லாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அந்த படம். இந்த படத்துக்குமே டீசர் ரிலீஸ்ல இருந்து படம் ரிலீஸ் ஆகிற வர ஏகப்பட்ட பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்குது தளபதி ஏஆர் முருகதாஸ் காம்போக்கு. நண்பன் துப்பாக்கி கத்தின்னு பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு மேல போயிட்டே இருந்த தளபதிக்கு 2015ல ஒரு சின்ன சர்க்கிள் வருது புலி படத்தினால. 5 வருஷத்துக்கு அப்புறம் இது புலி. 2016 ராஜாராணியோட சக்சஸ்க்கு அப்புறம் தளபதி கூட சேர்ந்து தெரி பண்றாரு டைரக்டர் அட்லி. விஜயகுமாரா வந்து சும்மா தெரிக்க விடுறாரு தளபதி. ஃபேன் மூமெண்ட்ஸ், எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், டிராமான்னு எல்லாமே பவர் பேக்டா கொடுத்தாரு டைரக்டர் அட்லி தெரியல. அடுத்த வருஷம் 2017 இன்னொரு படம் மிஸ் ஆகுது தளபதிக்கு, பைரவா. ஸ்டார்டிங் ஃப்ரம் த போஸ்டர் ரிலீஸ் படத்தை ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. படமும் அதே மாதிரி அமையுது. பைரவால திரும்ப டைம் டிராவல் பண்ணி பழைய எக்ஸப்ட் த சேம் ஆக்ஷன் மசாலா. தெரியோட மேசிவ் சக்சஸ்க்கு அப்புறம் அதே டீம் ஒன்னா சேர்ந்து அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது மெர்சல் டெய்லர் மேட் ஃபார் விஜய் ஃபேன்ஸ்னே சொல்லலாம். அட்லிக்கு தெரி படத்துக்கு அப்புறம் தளபதியோட மாசை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சு பண்ண மாதிரியே இருந்துச்சு மெர்சல் படம். தளபதியோட டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், மாஸ் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. பட் கதை தளபதி ஃபேனா படத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் படமா பார்த்தா புதுசா எதுவுமே இல்ல. மெர்சல்ல தான் விஜய் இளைய தளபதியில இருந்து தளபதினு மாத்திக்கிறாரு. துப்பாக்கி கத்தின்னு பேக் டு பேக் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் தேர்ட் டைம் ஒன்னா சேர்றாங்க தளபதியும் ஏஆர் முருகதாஸும். 2018 சர்க்கார் ரிலீஸ் ஆகுது. இந்த டைம் ஐப் டபுள் ஆகுது. போஸ்டர்லயே பார்க்க பேடஸா வந்தாரு தளபதி. பட் படம் துப்பாக்கி கத்தி தெரின்னு அந்த லிஸ்ட்ல வரும்னு பார்த்தா அதுக்கு எல்லாத்துக்குமே கீழே போயிடுச்சு. இந்த படங்கள் ஒர்க் அவுட் ஆன மாதிரி சர்க்கார் ஒர்க் அவுட் ஆகல. அகைன் ஒரு மாஸ் ஆக்ஷன் படமா மட்டுமே அமைஞ்சது சர்க்கார். இந்த டைம்ல தான் தளபதி கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்டு கொடுத்தாரு, நான் பாலிடிக்ஸ் வரப்போறேன்னு அவரோட ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸ்ல. என்னதான் நிறைய பேர் இந்த மாதிரி தளபதி பாலிடிக்ஸ்ல வருவாருன்னு சொல்லியிருந்தாலுமே அதை நம்ம யாருமே பெருசா எடுத்துக்கல. ஏன்னா தளபதி அதெல்லாம் வரமாட்டாருன்னு நினைச்சோம். 2019 தெரி மெர்சலுக்கு அப்புறம் பிகில் பண்றாங்க. இந்த டைம் தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பா பிகில் விஜய் ஃபேன்ஸ்க்கான படமா தான் இருக்கும்னு. ஏன்னா மெர்சல்லையே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம். பிகில்ல டூவல் ஆக்ஷன்ல முக்கியமா மைக்கேல் ராயப்பனா வந்து பட்டையை கிளப்பிட்டாரு தளபதி. பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்னே சொல்லலாம். வழக்கம் போல தளபதியோட மாசின்ஸ் தவிர எனக்கு வேற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல படத்துல. என்னதான் படம் ஒர்க் அவுட் ஆகாட்டியும் இன்னொரு பக்கம் தளபதி பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிங் ஆகிட்டே தான் போனாரு. ஒரு தடவையும் அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணாரு. 2020 கோவிட்னால எந்த ரிலீஸுமே இல்ல. தளபதி கூட படம் பண்றாருன்னு நியூஸ் வந்தோடனே எல்லாருமே செம எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க. 2021 கோவிட் முடிஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது மாஸ்டர். முன்னாடியே லோகேஷ் சொன்ன மாதிரி படம் 50-50 தான் இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தளபதி பண்ண ஜேடி கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆச்சு. தளபதியோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மாஸ்டர் பெட்டராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படம் பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளில வரும்போது எல்லாரும் பேசினது தலைவன் விஜய் சேதுபதி பத்தி தான். லோகேஷே
சொல்லியிருப்பாரு அவருக்கு இருந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்னால சில விஷயத்தை ப்ராப்பராக புல் ஆஃப் பண்ண முடியலன்னு. படம் எப்படி இருந்தாலும் ஜேடி கேரக்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம் தளபதி. டாக்டர் படத்தோட மேசிவ் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் தளபதியோட ஜாயின் பண்றாரு நெல்சன். 2022 பீஸ்ட் ரிலீஸ் ஆகுது. எப்படி லோகேஷ் மேல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இங்க நெல்சன் மேல வேற லெவல்ல பில்ட் ஆச்சு. பீஸ்ட் படம் நெல்சன் படமாவும். டாக்டர் படம் பார்த்துட்டு அதில் அந்த டார்க் காமெடி வந்து என்னங்க சூப்பராக இருக்கே, ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு வந்ததுக்கப்புறம் பீஸ்ட் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் நெல்சன். இப்போ நெல்சனோட அந்த டார்க் காமெடி டாக்டர் மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்க போது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்குந்தா அப்போல்லாம் நிறையா ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்தது. நெல்சன் வந்து ஃபர்ஸ்ட் கோலமாவு கோகிலாவில் பவுடர் கடத்தினாரு, டாக்டரில் வந்து ஆர்கன் கடத்தினாரு, இதில் யாரோ சொன்னாங்க தங்கம் கடத்தினாங்க, இதுவும் ஏதோ கடத்தல் படம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி போச்சு. பெரிய ஹீரோவை நிறையா லொக்கேஷனில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஒரு மாலுக்குள்ளே அடைச்சி அது சொதப்பிருச்சு. இல்லாமல் தளபதி படமாகவும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஒன்லைன் மட்டும் வச்சு ப்ராப்பர் ஸ்டோரி ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே இல்லைனா படம் எப்படி ஆகும்ன்றதுக்கு பீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. 2023 வாரிசு ரிலீஸ் ஆகுது. புதுசாக எதுவுமே இல்லை, ஆஸ் யூஷுவல் தளபதி ஃபார்மெட்டில் ஒரு ஃபேமிலி ட்ராமா. நம்ம பல டைம் அடிச்சு போட்டு தெலுங்கு படத்தில் பார்த்தது தான். ட்ரைலர் பார்த்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போயிருந்தீங்கன்னா படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். ஈவன் ஃபார் சம் விஜய் ஃபேன்ஸ் வாரிசு டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. படம் எப்படி இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஏறிட்டு தான் போச்சு தளபதிக்கு. மாஸ்டருக்கு அப்புறம் அதே டீம் திரும்ப சேர்றாங்க லியோக்கு. விக்ரமோட பயங்கர ஹிட்டுக்கு அப்புறம் தளபதி லோகேஷ்க்கு அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது லியோ. இந்த டைம் லியோ என்னோட படமா இருக்கும்னு சொன்ன லோகேஷ் அதே மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல், செகண்ட் ஆஃப் சொதப்பிட்டாங்க. இந்த விஷயத்த லோகேஷே அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பார். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டைரக்டரான வெங்கட் பிரபு அவரு தளபதியோட படம் பண்ண போறாரு நியூஸ் வந்தப்போ நான் பயங்கரமா எக்ஸைட் ஆனேன். பல வருஷங்களுக்கு அப்புறம் ஆஃப்டர் புதிய கீதை இவனும் தளபதியும் வேற சேர்றாங்க அந்த படத்துல. 2024 கோட் ரிலீஸ் ஆகுது. கோட் படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் போன எனக்கு பயங்கரமா டிசப்பாயிண்ட் தான் ஆச்சு. அதுக்கு காரணம் பல ஃபேக்டர் இருக்கு. முக்கியமா வெங்கட் பிரபு படம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நினைச்சு பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். அது சுத்தமா எதுவுமே இல்லை. வெங்கட் பிரபு படம் மாதிரியே இல்லை. கோட் படத்துல எல்லாமே ஈஸியா ப்ரிடிக்டபிளா இருந்துச்சு. வழக்கம் போல படம் எந்த மாதிரி இருந்தாலுமே இந்த பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சக்சஸாக தான் இருந்துச்சு. அதே வருஷம் யாருமே எதிர்பார்க்காத விஷயம் எல்லாருமே சோகமா ஆகுச்சு, தளபதியோட ரிட்டையர்மெண்ட் நியூஸ். தளபதியோட லாஸ்ட் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். பட் அதான் நடக்குது. எல்லாருமே சொல்ற மாதிரி தளபதியோட தி லாஸ்ட் டான்ஸ் ஜனநாயகன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு தளபதி. எல்லாரும் ஆசைப்படுற ஒரே விஷயம் என்னன்னா இந்த கடைசி படம் தளபதிக்கு ஒரு பக்காவான ஃபேர்வெலா அமையணும். 30 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருந்து இப்பவுமே டாப்ல இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. தளபதி விஜய் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னது இட்ஸ் நாட் அ ஜோக். அது பண்றதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். தளபதியை தவிர அந்த பொசிஷன்ல வேற யாரா இருந்தாலுமே இந்த டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஃபுல் ரெஸ்பெக்ட் ஃபார் தளபதி. தளபதி எதை நோக்கி போறாரோ அது அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும். இதில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை காட்டி இந்த 2000 இதிலேருந்து 2004 வரைக்கும் அவருக்கு அந்த படங்கள்லாம் ரோலர் கோஸ்டர் ரைடாக தான் இருந்தது. சக்ஸஸ் ஒரு பக்கம், ஃபெயிலியர் ஒரு பக்கம்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இந்த வீடியோவை மொத்தமாக பார்க்கும்போது அவரோட மொத்த கரியருமே ரோலர் கோஸ்டராக தான் இருந்திருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபெயில் ஆகவும் இல்லை, ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகவும் இல்லை, ஏறி தான் இறங்கியிருக்கு கடைசி வரைக்கும். ஆனால் அந்த ஒரு கடைசி காலகட்டங்களில் அது தெரியலை. ஏன்னா கடைசி காலகட்டங்களில் எல்லா படமும் கலெக்ஷன் வைஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த கலெக்ஷன் இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்டரி படமாக பார்த்தீங்கன்னா ஏறி தான் இறங்கியிருக்கு. கோட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது இது பண்ணலை, வாரிசு அப்படி இப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் ரோலர் கோஸ்டர் ரைட்டில் தான் மனுஷன் போயிருக்காரு. நமக்கு பார்க்கும்போது அவருக்கு என்னங்க இவ்வளவு சம்பளம் படமெல்லாம் வசூல் பண்ணுது அப்படி தான் சார், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா உள்ளே ஊற்று பாருங்க சார், உள்ளே இறங்கி இப்போ இந்த வீடியோவாக பார்க்கும்போது ஆமாம் இல்லை அவருக்கு எப்பயுமே ஃபுல்லாக டவுனாக ஆனது கிடையாது, ஃபுல்லாக அப்படியே மிதந்துக்கிட்டு இருந்தது கிடையாது. யாருன்னா இறங்கி ஏறி இப்படி தான் போய்கிட்டே இருந்திருக்காரு. கலெக்ஷன் எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இங்கே வந்து நிற்கிது ஜனநாயகனில். பார்ப்போம் ஹெச் வினோத் என்ன பண்ணுறாரு. ஹெச் வினோத் கிட்ட மாறி ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க, சார் இது கேசரியா இல்லையா? அவரும் எத்தனை வாட்டி சொல்றது இது கேசரி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமா இது கேசரி தான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால சொல்ல அதுக்கு பதில் வந்து நீங்க படம் பாருங்க சார், இது கேசரியா இல்லையா, இது தளபதி படம், ஒத்துக்கிட்டா போக மாட்டாங்களே. இதுல என்ன பிரச்சனைனா கேசரியோட சீன்ஸ் 1-2 இருக்கு போல,
இவங்க ரீமேக்கர் ரைட்ஸை வாங்கி அதை ஃபுல்லாக பண்ணாமல் அந்த கதையில் இருக்கிற அந்த நல்ல பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து பண்ணுறாங்க போல இருக்கு. அதனால இது கேசரி இல்லைன்னு சொல்ல முடியலை, ஆமாம் அது கேசரி தானே சொல்ல முடியலை. எது சொன்னாலும் அதை படத்துக்கு எதிராக திருப்பிடுவாங்க. இது கேசரி இல்லைன்னா அப்போ இங்கே இது கேசரி தான்னா அப்போ ஐயோ இவங்க கிட்ட இது தளபதி படம் அப்படின்னு இப்போ ரிலீஸ் டேட் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு 2ஆம் தேதி அதுவும் ட்ரெய்லர் வருதுங்கிற மாதிரி ஒரு கதை. என்ன ஏதுன்னு தெரியல, பார்க்கலாம். இன்னொரு வாரத்தில் படம் ரிலீஸ் ஷூ. அதுக்கப்புறம் நோ படம், ஓன்லி ரியல் லைஃப். ஆனால் இது ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருந்தது இவரோட அந்த ஃபால் அண்ட் ரைஸ் பார்க்குறது. நைஸ். எங்க 92ல ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்குது? ஒரு 30 வருஷம் தளபதியோட கரியருக்கு என்னோட வயசு. நான் 92ல தான் பிறந்தேன். எனிவேஸ் நைஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.